தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே போதை கணவனின் டார்ச்சரை பொறுக்க முடியாத மனைவி தனது 2 குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடிவெறியால் குடும்பத்தை காவு கொடுத்த கணவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? குடியை கெடுக்கும் என முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர். அது உண்மைதான் என நிரூபித்திருக்கிறார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த நபர். தனது குடிவெறியால் மனைவி குழந்தைகளை சாவுக்கு காவு கொடுத்துவிட்டு தற்பொழுது சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். கணவனின் கட்டுக்கடங்காத போதை வெறியால் ஒரு குடும்பமே சின்னாபின்னமான சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தண்டியங்குளம் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் 35 வயதான ஜெயபெருமாள். இவரது மனைவி தனலட்சுமி. இந்த தம்பதிக்கு தேவா, தீனா, நீதி என 3 குழந்தைகள் இருந்தனர். இதில் 4 மாத குழந்தையாக இருந்த தீனா தண்ணீர் தொட்டியில் விழுந்து சில வருடங்களுக்கு முன் உயிரிழந்தார். இதையடுத்து 7 வயதான தேவா மற்றும் 2 வயதான நீதி ஆகியோருடன் அவர்கள் வசித்து வந்தனர். இந்நிலையில் ஜெயபெருமாள் தனக்கு சொந்தமான நிலத்தில் சரிவர விவசாயம் செய்யாமல் மதுவுக்கு அடிமையாகி அடிக்கடி குடும்பத்தினருடன் சண்டையிட்டு வந்துள்ளார். சாதாரணமாக குடிப்பதெல்லாம் அவரது வழக்கமே அல்ல. முரட்டு குடித்துவிட்டு சகட்டு மேனிக்கு சண்டையிட்டால் தான் தனது வீரத்துக்கும் புதவர பராக்கிரமத்திற்கும் அழகு என நினைப்பவர் ஜெயபெருமாள். குடும்பம் என்று ஒன்று இருப்பதே தனது குடிவெறியை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் என்பது போல தினசரி மனைவியையும் குழந்தைகளையும் டார்ச்சர் செய்து வந்துள்ளார். எல்லை மீறி தொல்லை கொடுத்து வந்ததால் வாழ்க்கையே வெறுத்து போன தனலட்சுமி ஒருமுறை தூக்கு மாட்டியும் மற்றொரு முறை தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டும் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். ஆனால் அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து காப்பாற்ற இருக்கின்றனர். தனலட்சுமியின் பெற்றோர் ஜெயபெருமாளை கண்டித்த போது உங்கள் மகள் செத்தால் தான் எனக்கு நிம்மதி என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் எல்லாம் சரியாகிவிடும் என கூறி தனது மகளை சமாதானப்படுத்தி கணவருடன் வாழுமாறு பெற்றோர் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன் மீண்டும் போதையில் சலம்பியபடி வீட்டிற்கு வந்த ஜெயபெருமாள் மனைவியை அடித்து துன்புறுத்த ஆரம்பித்திருக்கிறார். இப்படியே எத்தனை நாள் தான் கடத்துவது என விரக்தியடைந்து தனது வாழ்வை முடித்துக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். மேலும் தான் உயிரிழந்த பிறகு தனது குழந்தைகளின் நிலை என்னாவது என நினைத்து விரும்பிய அவர்களையும் தன்னுடன் அழைத்துச் செல்வது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். உடனே தனலட்சுமி தனது 2 குழந்தைகளையும் அழைத்துச் சென்று கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். நீரில் மூழ்கிய மூவரும் மறுநாள் காலை சடலமாக கிணற்றில் மிதப்பதை அறிந்த அப்பகுதியினர் அதிர்ந்து போயினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் மூவரின் சடலங்களை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனது மகளின் தற்கொலைக்கு ஜெயபெருமாள் தான் காரணம் என குற்றம் சாட்டிய தனலட்சுமியின் தாய் சுதந்திரா தேவி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வருசநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஜெயபெருமாள் மீது வழக்கு பதிவு செய்த வருசநாடு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கணவனின் குடிவெறியால் ஒரு குடும்பமே பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.